கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. இன்னும் நம் சந்தோஷம் அடைவோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமையா இருக்குன்று போட்டப்பட்டிருக்குது. முதல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம் பாஸ்டர்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நல்ல ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் சில நாட்களில் அவர்களுக்கு வயதாகும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், வயதான ஊழியக்காரர்கள் ஆலயத்திற்கு ஏன் போகணும், எப்படி போகணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஆனால் நடத்துகிற ஊழியக்காரர்களை வைத்தோ இல்லை அவர்களுடைய தாளந்தல்கள் வைத்தோ அல்ல, கர்த்தருடைய மகிமை ஒரு ஆலயத்துல இருந்தா அந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயமா இருக்கும். மனுஷர்களை பார்த்த ஆலயத்திற்கு போகாதீங்க, கர்த்தரை பார்த்த ஆலயத்திற்கு போங்க. அந்த ஆலயத்தின் மகிமையினால நீங்கள் மூடப்படுவீங்க. அந்த ஆலயத்தின் வல்லமையை நீங்க ருசி பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.